ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்ரீகுமரன் ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ராடுகார பையங்க திருறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபேஸ்புக்கில் ஒரு ஆடு கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி 6000 மதிப்புள்ள பொருள் 2999 ரூபா, 2500 ரூபா, 3000 மதிப்புள்ள பொருள் 1500 ரூபா, எது வாங்கினாலும் ஒரு மிக்சி ஃப்ரீ, குக்கர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பு கிளம்பியிருக்காங்க. நாங்கள் பட்டுக்கோட்டையில் புது கடை ஆரம்பிச்சிருக்கோம், திருவள்ளூரில் புது கடை ஆரம்பிச்சிருக்கோம். முதல்ல வர 200 வாடிக்கையாளர்களுக்கு நாங்கள் வந்து மிக்சி தரோம், ஹோம் தேட்டர் தரோம், குக்கர் தரோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆடு கொடுத்துட்றாங்க. இந்த ஆடெல்லாம் எங்கே இருக்குன்னா, இந்த பவித்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ்புக்கில் தான் இருந்துச்சு இந்த ஆடு. நான் பார்த்துட்டு சரி ஓகே நம்மளும் புக் பண்ணலாம், ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தா ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. எல்லா ப்ரைஸுமே ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. சரி ஓகே நம்மளும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவனை காண்டாக்ட் பண்ணப்போ சரி இந்த மாதிரி மேடம் இந்த மாதிரி பொருள்லாம் நாங்கள் தர்றோம், உங்களுக்கு என்ன வேணும், மிக்சி வேணுமா, ஹோம் தேட்டர் வேணுமான்னு கேட்டான். சரி எனக்கு மிக்சி கொடுங்க, என்ன கலர் வேணும், ரெட் வேணுமா, பிளாக் வேணுமா, நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா சரி எனக்கு ஒரே ஜாலி. சரி எனக்கு ஒரு ரெட் கலர் மிக்சி வேணும்னு சொல்லிட்டு நானும் சொல்லிட்டேன். சரி 2500 பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டான். நானும் சரின்னு 2500 பே பண்ணிட்டேன். பே பண்ணோன்னா உங்களுக்கு புக் பண்ணிட்டோம், உங்களுக்கு வந்து இன்னும் 2 டேஸில் வந்துட்டு டெலிவரி ஆயிரும் அப்படின்னு சொன்னான். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா சரி எதுக்கும் செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு, நிறையா பேர் வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறானே, சரி கண்டிப்பாக யாராவது ரிவ்யூ போட்டிருப்பாங்க, எந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு யூடியூப்பில் வந்து பார்த்தா ஒரு அக்கா ஒன்று போட்டிருந்தாங்க வீடியோ, இந்த மாதிரி ஏமாத்துறான், ஸ்கேம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அட பாவீங்களா, ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தா நானும் வாங்கியிருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நிறைய பேர் அதில் வந்து ஏமாந்துருக்கதா வந்து போட்டிருந்தாங்க. அப்போ தான் சரி ஓகே அவனை காண்டாக்ட் பண்ணி கேட்போம், அந்த மாதிரி ஏமாத்துறியே, எனக்கு என் பொருள் வேணாம், நீ வந்து என் பணத்தை மட்டும் நீ கொடு அப்படின்னு சொல்லி நான் கேட்டதுக்கு, அதெல்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு கேன்சல் பண்ண முடியாது, கண்டிப்பாக உங்கள் பொருள் வந்துடும், இன்னும் 2 டேஸ் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துடும்னு சொன்னான். சரி இவ்வளோ தூரம் சொல்கிறானே நான் நம்பிட்டு பேசாமல் இருந்தேன். பார்த்தா 2 டேஸ் ஆச்சு, 3 டேஸ் ஆச்சு, வரவே இல்லை. நானும் உனக்கு சைபர் கிரைமில் கால் பண்ணி சொல்லிடுவேண்டாம்லாம் சொல்லி பார்த்தேன். அவன் ஒரு ரியாக்டும் பண்ணல. கடைசி பார்த்தா ஃபோன்லாம் நம்பர் எல்லாமே ஆஃபு. அந்த எந்த வாட்ஸ்அப்லேருந்து மெசேஜ் பண்ணானோ அதுவும் வந்து ஒர்க் ஆகலை. சரின்ட்டு நானும் விட்டுட்டேன். சரி அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் பேசாமல் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 5 டேஸ் கழிச்சு திருப்பி அதே வெப்சைட்லேருந்து வேறு நம்பரில் அதே மாதிரி வந்து ஆடு போட்டு அத்தனை பேரை வந்து மறுபடியும் ஏமாற்ற போகிறான். நல்லா தெரிஞ்சிருச்சு. அது எப்படி வந்து ஆல்ரெடி ஒரு குரூப்பை ஏமாற்றிருக்கான், திருப்பி வேறு நம்பர் வச்சு இன்னொரு குரூப்பு, அதில் நானும் ஒரு ஆள், அதே மாதிரி திருப்பி மறுபடியும் அதே மாதிரி ஒரு ஆடு போட்டு மறுபடியும் அதில் மக்கள் ஏமாற தானே போகிறாங்க. அப்போ 2500ங்கிறது ரொம்ப ஈஸியான அமௌண்ட்டுங்கிறதுனால எல்லோரும் ஈஸியாக ஏமாந்துடுறாங்க. அதை பற்றி பெருசாக கம்ப்ளைண்ட்டும் பண்ணல. எனக்கு செம கோவம் வந்துருச்சு. சரி நம்மளும் வந்து சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சைபர் கிரைமில் வந்து புக் பண்ணிட்டேன். கம்ப்ளைண்ட்லாம் ரைஸ் பண்ணி வச்சுட்டேன். ரைஸ் பண்ணி ஒரு 1 டே கழிச்சு வந்து ஓகே கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணாங்க. ஆனால் இது வரைக்கும் ஒரு கான்டாக்டும் பண்ணல. ஸோ கவர்மெண்ட் வந்துட்டு நமக்கு சைபர் கிரைமில் வந்து 2500ங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட்டாக எடுத்துக்காமல் அதை வந்து கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறாங்க, அதை மூவ் பண்ண மாட்றாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவன் வந்து என்ன பண்ணுறான்னா மறுபடியும் இதே ஃப்ராடு வேலையை ஆரம்பித்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு நம்ம மக்கள் யாரும் திரும்ப அவங்கிட்ட போயிட்டு இவ்வளோ ரூபாய்க்கு கம்மியான ரூபாய்க்கு பொருள் தராங்கன்னு சொல்லி தயவு செஞ்சு யாரும் வாங்காதீங்க. பெரிய வெப்சைட்டு அமேசானு, ஃப்ளிப்கார்ட்டு அந்த மாதிரி இருந்தால் கூட ஓகே, நம்ம வந்து வாங்குறதில் ஓகே. பட் இந்த மாதிரி தெரியாத யார்ட்டையுமே தயவு பண்ணி வாங்காதீங்க. மறுபடியும் நம்ம மக்கள் போய் ஏமாறாதீங்க. நம்ம வாங்க தான் அவன் இன்னும் அடுத்தடுத்து புது நம்பர்லேருந்து இந்த மாதிரி கம்மி விலைக்கு தரோன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு திரிறான். எத்தனை பேரை ஏமாத்தினான்னு தெரில. ஆனால் ப்ராப்பராக நம்ம கவர்மெண்ட்டு வந்து சரியாக இந்த மாதிரி பண்ணுறவனுங்களை பிடிக்க மாட்றாங்க. அதனால இவங்க வந்து இந்த மாதிரி ஏமாற்றிட்டு திடுறாங்க. தயவு செஞ்சு நம்ம மக்கள் வந்து யாரும் ஏமாந்துடாதீங்க, இந்த ஸ்கேமில் மாட்டாதீங்க. ஸ்ரீகுமரன் தவிர மற்ற எந்த பேர் போட்டு இந்த மாதிரி மிக்சி தரோம், கிரைண்டர் தரோம்னு சொன்னாலும் யாரும் ஏமாறாதீங்க. உழைச்ச காசு தான் நமக்கு நிற்கும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக கிடைக்குது அப்படின்றதுக்காண்டி, கம்மி ரேட்டில் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காண்டி யார்ட்டையும் கொடுத்து ஏமாறாதீங்க. தேங்க்யூ.